வணக்கம் மக்களே. முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கெங்க இந்த பசங்க எடுத்துக்குதுங்க. முருங்கைக்கீரைனாலேயே அழுக தான். அதுக்கு தாங்க இந்த மெத்தடு. இந்த முருங்கைக்கீரை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, இது வந்து தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசை மேலே தூவியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் கொடுக்கலாம். இன்னொன்று முருங்கைக்கீரையில் பொடி சாதமும் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு அதுவும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மல்லாட்டப்பயிறு இதெல்லாம் போட்டு வறுத்து காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து அந்த பொடியை போட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. அது முருங்கை பொடி சாதமாக கூட சாப்பிட்லாம். தோசைக்கு இட்லிக்கு தூளாக தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். வெரி சிம்பிளுங்க, உடம்புக்கும் நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த வானல் வந்து நல்லா காய வச்சு எண்ணெய்லாம் போடக்கூடாதுங்க. வெறும் வானலில் தான் வறுத்தெடுக்கணும். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 15 கிட்ட எடுத்துருக்கேங்க. இது 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். மிளகு வந்து ஒரு 3 ஸ்பூனு, சீரகம்லாம் ஒரு ஸ்பூனுங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தெடுக்கணுங்க. எங்கெங்க ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கல. எனக்கு வந்து நானே போடுறதுனால எனக்கு டைம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறது தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்குறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் போட்டு முருங்கைக்கீரையை வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணும். அது எனக்கு முடியல, எங்கள் அக்கா வச்சு கொடுத்தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க. உங்களுக்கு அக்காவோ இல்லை யாரும் கிராமத்தில் யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்க கூட இது முருங்கைக்கீரை காய வச்சு கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. பசங்களுக்கு ரெகுலராக கொடுத்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையை விட இது கீரை கடைஞ்சி கொடுக்குறத விட இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது.